பழங்கால சித்தர்களின் உலகில் மிகவும் மர்மமான யோக சக்திகளை பெற்றவர் ஒருவர் இருந்தார். அவர்தான் திருமூலர் சித்தர். உடலை விட்டு ஆன்மாவை வெளியேற்றி மற்றொரு உடலுக்குள் பிரவேசிக்கும் அற்புத யோக சக்தி அவருக்கு இருந்ததாக சித்தர் மரபு கூறுகிறது. ஒரு நாள் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்த திருமூலர் ஒரு கிராமத்திற்கு வந்தார். அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை ஆழமாக அதிர்ச்சியடையச் செய்தது. ஒரு கூட்டம் மாடுகள் ஒரு இடத்தைச் சுற்றி நின்று வேதனையுடன் அலறிக் கொண்டிருந்தன. அவற்றின் நடுவில் ஒரு இளைஞன் உயிரற்ற நிலையில் கிடந்தான். அவன் பெயர் மூலன். ஒரு சாதாரண மாடு மேய்ப்பவன். ஆனால் அவன் உயிர் பிரிந்தபின் அவனை வளர்த்த மாடுகள் அவனை விட்டுச் செல்ல மறுத்தன. அந்த காட்சி திருமூலரின் இதயத்தை உருகச் செய்தது. இந்த மாடுகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று திருமூலர் சிந்தித்தார். அப்போது அவர் ஒரு அதிசயமான யோக முறையை நினைத்தார். அது பரகாய பிரவேசம். ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் ஆன்மா பிரவேசிக்கும் மிக ரகசியமான யோக சக்தி. அவர் தனது உடலை ஒரு மரத்தின் கீழ் பாதுகாப்பாக வைத்தார். பின்னர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். சில நொடிகளில் திருமூலரின் உயிர் சக்தி அவரது உடலை விட்டு வெளியேறியது. அது மெதுவாக சென்று மூலன் என்ற இளைஞனின் உடலுக்குள் பிரவேசித்தது. அந்த உடல் திடீரென மீண்டும் உயிர் பெற்றது. மாடுகள் மகிழ்ச்சியுடன் அவனை சுற்றி நின்றன. ஆனால் அந்த உடலில் இருந்தது மூலன் அல்ல, ஒரு மகா யோகி, திருமூலர். மாடுகளை அமைதியாக மேய்த்து அவற்றை கிராமத்திற்கு கொண்டு சென்றார். பின்னர் தன் பழைய உடலை தேடி திரும்பி அந்த காடிற்கு வந்தார். ஆனால் அங்கே சென்று பார்த்தபோது அவர் அதிர்ச்சியில் நின்றுவிட்டார். அவர் வைத்திருந்த தனது உடல் முழுவதும் மறைந்து போயிருந்தது. அப்போதுதான் திருமூலர் புரிந்து கொண்டார்.